வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள், அப்டேட் பெறுங்க. உடன் இன்றைய நாள் 5/3/2026 விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 21ஆம் தேதி வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 12:30 முதல் 1:30 வரை. ராககாலம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் 6 மணி முதல் 7:30 வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். சூரிய உதயம் 6:27. கரணம் 1 மணி முதல் 4:30 வரை. திதி இன்று மாலை 6:04 வரை. துதியை பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று காலை 9:09 வரை. உத்திரம் பின்பு ஹஸ்தம். யோகம் இன்று காலை 6:26 வரை. அமிர்த யோகம் பின்பு காலை 9:09 வரை. மரண யோகம் பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 9:09 வரை. அவிட்டம் பின்பு சதயம். குள்ளனே, குண்டு வைரனே, வெள்ளி கும்பனே, விநாயகனே நமோஸ்துதே. விநாயகப் பெருமானுடைய மந்திரத்தை தினமும் கூறி வருவதால் சகல நன்மைகளும் கிட்டும். மேஷம் செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய விக்மஹே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயா. மேஷராசி நேயர்களே, நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். வேலை செய்யும் இடத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். மற்ற ஊழியர்களின் மீது ஆர்வமான சூழ்நிலை உருவாகும். இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். பொறுப்புகள் அதிகமாகும். மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். செலவுகளும் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அஸ்வினி ஆதரவுகள் கூடும். பரணி பிரச்சனைகள் தீரும். கிருத்திகை வளர்ச்சிகள் உண்டாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ரிஷபம் சுக்ர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். ரிஷபராசி நேயர்களை, பொருள் வரவுகளை பற்றி சிந்தனைகள் அதிகமாகும். உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படும். உடன் இருப்பவர்களின் மூலம் அலைச்சல்கள் கூடும். வியாபாரத்தில் வருமானம் உண்டாகும். கணினி தொடர்பான துறைகளில் ஆர்வமான நிலை ஏற்படும். நட்பு வட்டாரத்தை சந்தித்து மனமகிழ்ச்சியும் அடைவீர்கள். ஆதரவான நிலை எதிலும் அமைய பெறுவீர்கள். தடைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை ஆதரவுகள் கூடும். ரோஹிணி நினைத்தது நிறைவேறும். மிருகசிரீஷம் ஒத்துழைப்புகள் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மிதுனம் புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். துனராசி நேயர்களே, பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். வீட்டில் உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்க நிலை நீங்கும். மேல் அதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வரும் காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகமாகும். சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மிருகசிரீஷம் ஆதரவுகள் கூடும். திருவாதிரை வளர்ச்சிகள் உண்டாகும். புனர்பூசம் யோசித்து செயல்படவும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கடகம் சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத். கடகராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். வேகமாக சூழ்நிலை உருவாகும். சுற்றி உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். பணியில் முன்னேற்றம் உண்டாகும். எதிலும் நினைத்த காரியம் நிறைவேறும். விடாப்பிடியாக செயல்பட்டு நினைத்த காரியத்தை நிறைவேற்றுவீர்கள். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். பொருள் வரவுகளும் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். புனர்பூசம் ஆதரவுகள் கூடும். பூசம் வளமான நாள். ஆயில்யம் பிரச்சனைகள் தீரும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சிம்மம் சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரஜோதயா. சிம்மராசி நேயர்களை, வீட்டில் மகிழ்ச்சியான நிலை உருவாகும். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். மாற்றங்கள் ஏற்படும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பேச்சுக்களின் மூலம் லாபமான நிலை ஏற்படும். சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். ஒத்துழைப்புகள் கூடும். வீட்டில் மகிழ்ச்சியான நிலை உருவாகும். கௌரவங்களும் புகழும் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். மகம் மாற்றங்கள் ஏற்படும். பூரம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். உத்திரம் மகிழ்ச்சியான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கன்னி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரஜோதயா. கன்னிராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை நிறைவேற்றி சந்தோஷம் அடைவீர்கள்.
தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள் உருவாகும். மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். வியாபாரத்தில் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. ஆதரவான நிலை எதிலும் அமையப்பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். உத்திரம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். ஹஸ்தம் குழப்பங்கள் தீரும். சித்திரை ஆதரவுகள் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நாம் சுக்கிர பகவான் காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். துலாம் ராசி நேயர்களே, நட்பு வட்டாரத்தை சந்தித்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள். அலை வழிபாட்டையும் மேற்கொள்வீர்கள். எதிலும் ஆர்வமான நிலை உருவாகும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். வருமானம் தொடர்பான சிந்தனைகள் அதிகமாகும். நெருக்கடிகள் நீங்கி முன்னேற்றம் கிடைக்கும். பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. மகிழ்ச்சியான நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். சித்திரை ஆதரவுகள் கூடும். சுவாதி கௌரவங்கள் மேலோங்கும். விசாகம் பேச்சுக்களில் நிதானம் தேவை. நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரஜோதயாத். விருச்சிகராசி நேயர்களே, ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் கூடும். மேல் அதிகாரிகளின் மூலம் முன்னேற்றம் உண்டாகும். தேகநலன் அக்கறை செலுத்துவது நல்லது. வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். உத்தியோகத்தில் முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். வியாபாரத்தில் அனுபவங்கள் அதிகமாகும். பொருளாதாரம் மேலோங்கும். அதிர்ஷ்ட தோசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் கௌரவங்கள் கூடும். ஹனுஷம் பிரச்சனைகள் தீரும். கேட்டை ஆதரவுகள் கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தனுசு குரு பகவான் காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். தனுசு ராசி நேயர்களே, மேல் அதிகாரிகளிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உண்டாகும். உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. விளையாட்டு தொடர்பான துறைகளில் ஆர்வமான நிலை உருவாகும். நட்பு வட்டாரம் விரிவடையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். மூலம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். பூராடம் வளமான நாள். உத்ராடம் நினைத்தது நிறைவேறும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மகரம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். மகர ராசி நேயர்களே, ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். நிம்மதியான முடிவுகள் கிடைக்கும். கவனமாக செயல்படவும். நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்வீர்கள். வியாபாரத்தில் மாற்றங்கள் உருவாகும். முன்னேற்றம் கூடும். மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். மாற்றங்கள் நிகழும். சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் அதிகமாகும். தடைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். திராடம் நிம்மதியான நாள். திருவோணம் வளர்ச்சிகள் கூடும். அவிட்டம் ஆதரவுகள் உண்டாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கும்பம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். கும்பராசி நேயர்களே, எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும். வரும் காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகமாகும். வீட்டில் உள்ளவர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். மேல் அதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். மனதிற்கு பிடித்தவர்களை பற்றிய சிந்தனைகள் அதிகமாகும். சிக்கல்கள் தீரும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அவிட்டம் ஆதரவுகள் கூடும். சதயம் நினைத்தது நிறைவேறும். புரட்டாதி நெருக்கம் உண்டாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீனம் குரு பகவான் காயத்ரி. ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். மீனராசி நேயர்களே, மனதில் நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். அலைச்சல்கள் அதிகமாகும். நன்மையான நிலை ஏற்படும். பணியில் வருமானம் கூடும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். உதவிகள் கிடைக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். பூரட்டாதி நினைத்தது நிறைவேறும். உத்திரட்டாதி வருமானம் கூடும். ரேவதி கனவுகள் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.